ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் தாய் உனக்காக வெகு நேரம் காத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் போதும், ஒரு முறை கேள். என் பிள்ளையே, யாருடைய மனதையும் புண்படுத்தாத நீ பிறரால் புண்படுகிறாய். யாரையும் தெரியாமல் கூட தீங்கு நினைக்காத நீ பிறரால் ஏமாற்றப்படுகிறாய். யாரையும் கஷ்டப்படுத்தாத நீ பிறரால் கஷ்டப்படுகின்றாய். இவ்வகை அனுபவங்கள் உன் மனதை பலப்படுத்த வேண்டுமே தவிர பலவீனப்படுத்திவிடக் கூடாது. உன் மனதை பலப்படுத்த வருகின்ற சோதனையை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டால் மனம் தைரியம் பிறக்கும். ஏற்றுக்கொள்ள சங்கடப்பட்டால் மனம் பலவீனப்படும். அதனால் இன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் நீ துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். இன்பத்தையும் துன்பத்தையும் சம அளவில் ஏற்றுக்கொண்டாலே போதும். உன்னை விட மகிழ்ச்சியானவர் யாரும் இல்லை பிள்ளையே. போதும், இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தற்போது உன்னிடம் அடிக்கடி எழுகின்றது. அதை உன் அம்மா உணர்ந்ததால் உடைந்த மனதிற்கு ஆறுதல் அளிக்கவே உன் தாய் நான் வந்திருக்கின்றேன். நிச்சயம் அனைத்தையும் மாற்றி தருவேன். நீ என்னை பார்த்த அந்த அன்பு பார்வைக்காக ஆயுள் வரை உன்னை காத்தருளுவேன். கலங்காதே என் குழந்தையே. உன் மீது குற்றம் இருப்பதாக நினைக்காதே. கனவில் கண்ட சந்தோஷ வாழ்க்கை விடிந்ததும் எப்படி மறைந்து போகுமோ அப்படி மாயமாகவே தோன்றுகிறது என்று வருந்தாதே. இந்த உலக வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடியதுதான். அதுவும் மாயை என்பதை கூடிய விரைவில் உணர்ந்து கொள்வாய். துன்பத்திற்கு அதிகமான நேரத்தையும் கண்ணீரையும் கொடுத்து இன்பத்தை இழந்து தவிக்காதே. உனக்காகவே உன் அம்மா நான் இருக்கின்றேன். வாய்ப்புகளை உனக்காக நான் உருவாக்குவேன். வாய்ப்பை சாதகமாக மாற்றி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வாய். இப்பொழுது வந்திருக்கும் இந்த சறுக்கல் கூட நீ யார் என்றும் உனக்கு எவ்வளவு புத்துணர்ச்சி இருக்கிறது என்பதையும் உனக்கு உணர்த்தத்தான். அதனால் எழுந்து நின்று திடமாக நடமாடு. விதி விளையாடி விட்டது என்று கலங்காதே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் விதிக்கும் வேலையில்லை குழந்தையே. என் மீது உன் சுமைகளை இறக்கிவை, நான் சுமக்கின்றேன். கஷ்டங்கள் என்ற வார்த்தைகளுக்கு இடம் இல்லை. நான் எதை சொல்கிறேனோ அதை நிச்சயம் செயலாற்றுவேன். நம்பிக்கையோடு இரு, கவலை மறந்து சந்தோஷமாக இரு. தங்கமே, நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என்று முழுமையாக நம்பு. என் பிள்ளையான நீ அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு நீ இப்பொழுது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். நான் உன் கரங்களை இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று புலம்பாதே. எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாம் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் முன் நீ வெற்றி பெற்று வாழ்வில் வளர்ச்சியடைய போகிறாய். கவலைப்படாமல் இரு. நான் என்று உனக்கு துணை இருப்பேன். எதற்காகவும் கவலை வேண்டாம் குழந்தையே. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் நீ கலக்கமடைய தேவையில்லை. அனைத்தும் சுக்குநூறாக உடைய போகிறது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததையெல்லாம் திரும்ப பெற போகிறாய். என் செல்ல பிள்ளை, உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது.
உன்னை நான் ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்து தான் வருகின்றேன். ஒரு சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை பார்த்து நீ வருத்தப்படுகிறாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்திற்கு வர முடியாத பொழுது, உன்னிடம் இருப்பது போல் அவர்களிடம் இல்லாத பொழுது, உன்னை துன்புறுத்த முடியாத பொழுதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். யாரையும் நினைத்து கவலை கொள்ளாதே. இன்னும் எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை. நீதான் என் செல்ல குழந்தை. உன் முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனைப்படாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனமே அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அரண் என்பது ஒன்றுதான். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் கிடைக்கும். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே. பயப்படாமல் இரு. உனக்காக உன் தாய் நான் இருக்கின்றேன். நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவு உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை நான் திருத்தி அமைக்கப் போகின்றேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் அம்மா உனக்கு ஆணையிட்டு சொல்கிறேன், இனி உன் மகிழ்ச்சிக்கு தடை இருக்காது. என் மாயையால் வரும் சிறு சிறு தடங்கல்கள் சட்டென்ன விலகிவிடும். இன்று முதல் எந்த தீமையும் உன்னை அண்டாது. விரைவில் நீ அடைய போகும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு. இனி கவலை வேண்டாம் என் குழந்தையே. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள். யாரையும் கீழே கிடக்கும் காகிதமாக நினைக்காதே. இன்று உன் கண்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களும் சுவர்களும் ஒரு நாள் மீண்டும் வரும். யாருடைய வாழ்வு எப்பொழுது எப்படி மாறும் என்று தெரியாது. இன்று இருப்பவர்கள் நாளை கஷ்டப்படலாம். இன்று கஷ்டப்படுபவர்கள் நாளை நன்றாக இருக்கலாம். ஆகையால் இன்று நாம் கஷ்டப்படுகிறோம் என்று கலங்காதே. உன் கைகளை பிடித்து தூக்கிவிட உன் அன்னை நான் இருக்கின்றேன். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் குழந்தையே. உன் அம்மா நான் உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் கலங்காதே. என் குழந்தைக்கு என்ன தேவைப்படும் என்று எனக்கு தெரியும். அதை பூர்த்தி செய்ய நான் தயாராகி விட்டேன். இனி உன் சுமைகளை இறக்கி உன் தேவைகளை பூர்த்தி செய்து வருவேன். உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். பொறுமையாக இரு. உன்னிடத்தில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன். உன் பிரச்சனை தீர்ந்து விட்டது. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகின்றாய். தைரியமாக இரு. நடந்து முடிந்ததை பற்றி நினைத்து வேதனைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் வாழ்க்கையல்ல. இந்த நிமிடத்தை சந்தோஷமாக அனுபவிப்பதே சந்தோஷமான வாழ்க்கை. இந்த நொடியே சந்தோஷத்தை உணர்ந்து வாழ்வது வாழ்க்கை. வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி சந்தோஷத்துடன் வாழ தெரிந்தவர்கள்தான் எதிர்காலத்தை படைக்கும் தகுதியானவர்கள். உன்னை சுற்றி அளவற்ற அன்பும் சந்தோஷமாக இருப்பதாக உணரு. அவ்வாறு இல்லாவிட்டாலும் மனதார நம்பு. இப்படி செய்வதால் உனக்கான வாழ்க்கை உன் மனமும் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கிடைக்க வைக்கும். சந்தோஷம் என்பது உன் மனதிலிருந்து உருவாகுவது அல்ல. அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவறைதான். உனக்கான சந்தோஷத்தை படைக்கும். மற்றவர்களுக்கு அளவற்ற அன்பை அள்ளித்தரும் மாபெரும் படைப்பாளி. நீ மாதந்தோறும் மின்சார கட்டணம் பால் கட்டணம் கட்டுவதற்காக இந்த உலகில் பிறக்கவில்லை.
மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டவே இந்த உலகில் பிறந்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கும். உடைந்த விதைகள் விருட்சங்களாக மாறும். உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும். உயர்ந்த மனதோடு இருக்கும் நீ உயர்ந்தே தீருவாய். தைரியமாக இரு. வெற்றி நிச்சயம். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ்வதை விட நீ இருக்கும் இடத்திலேயே சந்தோஷத்தை உருவாக்கிக்கொள். உன் வாழ்வில் நிறைவு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, புறம் பேசாமல் இருப்பது போன்றதை கடைபிடித்தாலே போதும். உன் பாதை மேலும் சுகமானதாக மாறும். உனக்கு என்றும் என் அருளும் ஆசீர்வாதமும் உண்டு. நிச்சயமாக நிம்மதியாக வாழ்வாய். உன்னுடன் நான் என்ற உன் அன்னை என்றும் துணையாக இருப்பேன். நீ உன் அன்னையை நினைக்கும் தருணத்தில் உன் கண் முன்னே நிற்பேன். உனக்கு எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் உன் அன்னையை நினைத்தால் அடுத்த கணமே தீர்த்து வைப்பேன். எல்லாம் நல்ல காலம்தான். நான் உன்னை தலை நிமிர்ந்து பிறர் உன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்றுவேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கேட்பாய். அவற்றை பெற தயாராக இரு மகளே. உனக்கு துணை நானே. இந்த நாள் உன் அம்மன் அருளால் நல்ல நாளாக இருக்கட்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.